பராபவ வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2026 திங்கட்கிழமை பகல் 1:47 மணி வரை தேய்பிறை சஷ்டி திதியும் மாலை 4:07 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரமும் மரண யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகம் மற்றும் பூரம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது தான தர்மம் செய்வதற்கு உகந்த தினம், வழக்கு சார்ந்த விவகாரங்களை மேற்கொள்ள உகந்த நாள், சமையல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக சஷ்டி என்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான அனுகூலங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். இயல்பாக திருமண பொருத்தம் சார்ந்த அமைப்புகளில் தொடர்ச்சியாக சில விஷயங்களை கடந்த ஒரு சில தினங்களாக பார்த்து வருகிறோம். அந்த மாதிரியான சூழல்களில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்க விஷயம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா எது போன்றது ஒரு நிகழ்வு அப்படின்னம்னா, திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிற தன்மையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எல்லா சூழல்கள்லையுமே தனிநபர் ஜாதகங்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் 3, 7, 11ஆம் பாவகம், சுக்கிரனுடைய வலிமை இருவருக்குமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இருவருக்கும் தொடர்ச்சியாக அவயோக தசாபுக்திகள் வருகிறதா, இருவருக்கும் கூட்டு திசையாகவே அவயோக தசாபுக்திகள் வருகிறதா, கூடுதலாக புத்திர தோஷம் யாரேனும் ஒருவருக்கு கடுமையாக இருக்கிறதா, கூடுதலாக பொருளாதார நலன் ஆவதற்கான சூழல்கள் இல்லாமல் மிகுந்த சிரமப்படுவதற்கான அமைப்புகள் இருக்கிறதா. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடங்களோடு, லக்ன ராசிக்கு 2ஆம் இடங்களோடு கடுமையாக சனி தொடர்பு கொண்டு அந்த சனி தசா ஏதாவது திருமணமாகி ஒரு 5 வருடத்திற்குள்ளாகவோ இல்லை அதற்கு முன்னதாகவோ விடுகிறதா, இது போன்றதொரு நிறைய விஷயங்களை நம்ம பொருத்தம் பார்க்கையில் கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறோம். அடுத்ததாக எந்த நிலையிலுமே கூட்டு திசையாக இருந்தாலும் இருவருக்கும் லக்ன யோக திசையாக இருந்தால் இணைப்பது சிறப்பினை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகளில் திருமண பொருத்தத்திற்கு அடிப்படையானது திருமணம் ஆனவுடன் குழந்தை கிடைப்பது, சண்டை சச்சரவுகள் இல்லாத சூழல், பொருளாதார மேன்மை அடைகின்ற அமைப்பு, தீர்க்காயுள் சார்ந்த விஷயங்கள், இது போன்ற அடிப்படையான ஒரு 4-5 விஷயங்கள் மட்டுமே முதன்மையானதாக கவனிக்கப்படுகிறது. இந்த விஷயங்கள் ஒத்துப்போகிற தன்மையில் நம்ம வரன்களை இணைக்கலாம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியினுடைய லக்னங்களுக்கு அதே செவ்வாய் சனியினுடைய லக்னங்களை இணைப்பது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதும் கவனிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மட்டும் நம்ம பொருத்தம் பார்க்குற நிகழ்வுகளை இணைக்கிற பொழுது சரியான முறையில் உங்களுக்கான வரன் தேர்வு அப்படிங்கிறது சிக்கல் இல்லாத தன்மையை வாழ்நாள் முழுவதும் ஏற்படுத்தும். நன்றி. மேச ராசி என்பர்களே, முதன்மையானதும் நிறைவானதும் எல்லாவற்றிலும் மேம்பட்டதுமான சூழலோடு மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. மேன்மையும் பொருளாதார நலனும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உள்ள தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்றிருக்கிறது. மாற்றமில்லாத கிரக சூழல்கள், மகிழ்ச்சிகரமான அனுபவம், மேம்பட்ட சிறப்புகள் என மேசத்திற்கு எல்லா வகையிலும் உற்சாகமும் உத்வேகமும் மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இயல்பிலேயே நீங்கள் இன்றைய நாளில் சற்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நினைத்ததை சாதிப்பீர்கள். எதையும் சமாளிக்கின்ற போக்கு காணப்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகலாம். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எந்த ஒரு செயல்பாடுகளிலும் கவனமாக இருப்பது நல்லது.
செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த சங்கடங்கள் விலகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து முரண்பட்ட தன்மைகள் விலகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் ஆதாயம் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக உத்தியோகத்துறை அமைப்பினர் பணியிடங்களில் சற்று நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை அறிமுகம் இல்லாத நபர்களிடம் சற்று கவனமாக இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத திரும்ப ஒரு முறை சொல்லுகிறார். அதை நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொண்டு செயலாற்றுவது சிறப்பு. குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதமைகள் உருவாகலாம். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக சில சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பெண்மணிகளுக்கு மற்றவர்களின் செயல்பாடுகள் சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். இன்றைய நாள் மேன்மையையும் சிறப்புகளையும் உற்சாகத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய உயர்வுகள் நிறைந்த நாளாக மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. தீர்க்கமான செயல்பாடுகள் உண்டு. அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு முதலீடுகள் மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்திலும் ஏற்றம் மிகுந்ததாகவும் சிறப்பு மிகுந்ததாகவும் இருக்கும். ராசிநாதன் திக்பலத்தோடு கேதுவோடும் இணைந்து சூட்சும ஒளி பெற்றிருக்கிறார். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ராசி சனி செவ்வாயினுடைய இருப்பால் இருக்கிறது. சற்று கோபதாப பிடிவாத குணங்களை கூடுதலாக கொடுக்கும் என்றாலும் அனைத்து விதமான சாதகமான தன்மைகளையும் சமாளித்து வெற்றி காணுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். மேன்மை உண்டு. பொருளாதார உயர்வுகள் உண்டு. சிந்தித்து செயலாற்றுகிற வாய்ப்புகள் உண்டு. அனைத்திலும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் எல்லோராலும் புகழப்படுவதற்கான தன்மைகள் நிறையவே இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உருவாகும். தேவையற்ற செலவுகள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் மூலமாக ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் ஏற்படும். குறிப்பாக ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதும் நல்லது. சரியான நேரத்தில் உறக்கமில்லாத சூழல் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பண தேவைகள் அதிகரிக்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருப்பதும் சிறப்பு. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் சற்று அனுசரித்து போவதும் மேன்மையை கொடுக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதம் பயன்படுத்துகின்ற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற சிக்கல்களும் பிரச்சனைகளும் தோன்றலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேதமைகள் ஏற்படலாம். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவுகளிடம் கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செல்வது நல்லது. இன்றைய நாள் மதிப்பு மிகுந்த நாளாக ரிஷபத்திற்கு அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான சூழல் உள்ள நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலேயே ஏற்ற மிகுந்ததான தன்மையோடு மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். வலுப்பெற்ற ராசிநாதன் உறுதித்தன்மையோடு செயலாற்றுகிறார். உற்சாகமாக காணப்படுவீர்கள். அனைத்து விதமான தடைகளையும் உடைத்தெறிந்து மேம்பட்டதானதொரு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கும். ராசிநாதன் கூடுதலாக தனஸ்தானத்தில் உச்சகுருவோடு இருப்பது, யோகரான சுக்கிரன் திக்பலத்திற்கு மிக அருகில் சூட்சும வலு பெற்றிருப்பது, இப்படியான கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிப்பான சந்தோஷமான தகவலை கொடுக்க போகிறது. தடையேற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். எல்லாவற்றிலும் சாதகமான சூழல் உண்டாகும். பொருளாதார மேன்மை உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்கும். பணவரவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். குறிப்பாக எதிர்ப்புத்தன்மைகள் விழுவும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் உடனடியாக கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களோடு அனுகூலமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களின் செயல்திறன் மேம்படும். மேலதிகாரிகளால் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் நல்லதொரு மகிழ்ச்சியான தன்மை காணப்படும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் மறையும், பொருளாதார மேன்மை உண்டு, குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும், உறவினர்கள் வருகையும் அவர்களால் அனுகூலமான சூழலும் ஏற்படும், திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும், வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு, பெண்மணிகள் இன்றைய நாளில் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க இருக்கிறீர்கள், பணப்புழக்கம் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதையும் மேம்படும், மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் விலகும், குறிப்பாக இன்றைய நாள் இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை நல்லவிதமான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரேஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். நல்லதொரு சிறப்பான அனுபவமும் பொருளாதார நலனும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் மேம்பட்ட நிலையில் உள்ள தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. கவலைகள் எல்லாம் மறையப் போகிறது, நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள், நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், அனைத்திலும் முன்னேற்றமான தன்மைகள் ஏற்படும், முழுமை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடும் முன்பு அதனால் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுகளை பற்றி ஆராய்ந்து அதன் பின்னர் செயல்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு கூடுதல் மதிப்பினை கொடுக்கும், அலைச்சல்கள் இருக்காது, வெற்றிகரமான சூழல்கள் உண்டு, தடைகள் விலகும், பொருளாதார நலன் மேம்படும், தேவையற்ற மனக்கவலைகளை விலக்கிக் கொள்வீர்கள், வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும், நோய் உபாதைகள் விலகும், எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும், மனதில் நினைத்ததை சாதிப்பீர்கள், வெளியூர் வெளிமாநில பயணம் வெற்றிகரமாக அமையும், குறித்த நேரத்தில் சில காரியங்களை செய்து முடித்து அதன் மூலமாக புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, தீர்க்க முடியாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களால் தீர்க்கப்படும். வியாபாரத்துறை அமைப்பினருக்கு, குறிப்பாக ட்ரேடிங் கமிஷன் ஏஜென்சி, நிதி நிர்வாகம் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு, பங்குதாரர்களோடு இதமான சூழல் ஏற்படும், குறிப்பாக எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக மறையும். எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறை அமைப்பினருக்கும் பணியிடங்களில் அனுகூலமான சூழல்கள் உண்டு, குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு, கவனமாக இருங்கள், தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும், குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும், பெண்மணிகள் இன்றைய நாள் உற்சாகமான சூழலை உணர இருக்கிறீர்கள், குறிப்பாக மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு, ஏற்றமும் எதிர்பார்ப்புகளும் ஒருங்கே பூர்த்தியாகிற நாளாக கடகராசி என்பர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது, ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாக இன்றைய நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சிந்தனை செயல்திறனும் அறிவு சார்ந்த நுணுக்கங்களும் மேம்படுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். அனைத்தையும் சாதிப்பீர்கள், நிறைவான சூழலை பெற இருக்கிறீர்கள், தடைகள் மறையும், சாதகமான தன்மைகள் ஏற்படும், திக்பலம் பெற்றிருக்கின்ற செவ்வாய் சிறப்பான அனுகூலங்களை புரிவார், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தும் சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும், ராசியில் இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்துவார், பெண்களால் பெரிதும் விரும்பப்படுவீர்கள், பெண்களின் மூலமாக அதிர்ஷ்டம் தருகிற சூழலும் ஏற்படும், நினைத்ததை சாதிப்பீர்கள், 12ஆம் இட குரு வெளியூர் வெளிமாநில கடல் கடந்த பயணங்களால் அனுகூலத்தையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைவாக கொடுப்பார், தெய்வீக ஈடுபாடும் அது சார்ந்த அமைப்புகளும் ஏற்படும், தந்தையின் உடல்நிலையில் சாதகமான தன்மைகள் உண்டாகும், பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் ஏற்படும், தான தர்மம் செய்கின்ற வாய்ப்பு, ஆன்மீக இடங்களுக்கு சென்று வரக்கூடிய தன்மைகள் ஏற்படும், குறிப்பாக வெளியூர் வெளிமாநில பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பது நல்லது, செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகளில் சற்று நிதானமான போக்கு காணப்படும், தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும், வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது, உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது, எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கலாம், குடும்பத்திலும் எதிர்பாராத செலவு ஏற்படும், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும், குழந்தைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை கொடுக்கும், உறவுகளிடம் பழகும் பொழுது பக்குவமாக பழகுவது நல்லது, வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும், கடன் தொந்தரவுகள் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி சரியாக கிடைக்கும், பயணங்களால் அனுகூலம் ஏற்படும், மனதளவில் இருந்து வந்த ஒரு விதமான கவலைகள் விலகும், மாணவர்களுக்கு மாற்றம் உண்டு, இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் உண்டு, இன்றைய நாள் அனைத்திலும் சிறப்புதனை கொடுக்கிற நாளாக
சிம்மத்திற்கு மேன்மை நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு தேவையற்ற விரயங்களை தவிர்க்க வேண்டிய தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான ஏற்றமும் சிறப்புகளும் ஒருங்கே வெற்றிகரமான வாய்ப்புகளை கூடுதலாக கொடுக்கக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 11ஆம் இடத்துல உச்சகுருவோடு ராசிநாதன் புதன் இணைந்திருப்பது, முக்கியமான கிரகமான சுக்கிரன் 12இல் மறைந்திருந்தாலும் சூட்சும வலுப்பெற்றிருப்பது போன்ற நல்லதொரு நிகழ்வுகளும் மேன்மைகளும் நிறைந்த நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு நிர்வாகம், தலைமை பொறுப்பு போன்ற தனியார் துறைகளில் உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான விஷயங்கள்லாம் கிடைக்கப் போகிறது. சிறியதான விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழப்பிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அதனால் சங்கடங்கள் உருவாகலாம். கவனமாக இருங்கள். எந்த காரியத்தையும் தொடக்கத்திலேயே சரி செய்து கொள்வது நல்லது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். நீண்ட நாட்களாக முடியும் என எதிர்பார்த்த முடியாத சில காரியங்கள் இன்றைய நாளில் வெற்றிகரமாக முடியும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களோடும் நண்பர்களோடும் அனுகூலமான தன்மைகள் உண்டாகும். குறிப்பாக தொழில்துறையினருக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் ஏற்படலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்ய வேண்டிய தன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகளின் எதிர்கால நலன் சிறப்பானதாக இருக்கும். உறவுகள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடக்கும். மனதளவில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். இன்றைய நாள் அனைத்திலும் அனுகூலங்களை செய்கிற நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கூடுதல் உற்சாகமாக காணப்பட இருக்கிறீர்கள். எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். குறிப்பாக கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் 10ஆம் இடம் பாக்கியாதிபதி குருவின் தொடர்பால் இருப்பதும் எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுக்கிற வகையில் சிறப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள சிறு சங்கடங்கள், மன வருத்தங்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போவதால் நிறைவான சூழல் உண்டு. பொருளாதார நலன் காக்கப்படும். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுடைய உழைப்பு சற்று கடுமையாக இருக்கும். பணவரவு சீராக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவருந்துவது நல்லது. குறிப்பாக வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற அன்பர்களுடன் தேவையற்ற சண்டைகள், மன வருத்தங்கள் ஏற்படலாம். கௌரவம் பாதிக்கப்படியான சூழல் கூட சில நேரத்தில் உருவாகும். உஷாராக இருங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. எதிர்ப்புகள் நீங்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இயந்திரங்கள், ஆயுதம், நெருப்பு ஆகியவற்றை கையாளக்கூடிய இடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுமை ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதால் அனுகூலங்கள் உருவாகும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சல், வேலைப்புல ஆகிய அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சாதகமாக பூர்த்தி செய்து அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும்.
பாக்கியத்தில் குரு, ராசிக்கு 7 செவ்வாய், கூடுதலாக 8 சூரியன், 10 சுக்கிரன் என வித்தியாசமான கிரக தொடர்புகளோடு இன்றைய நாள் பாக்கியாதிபதி சந்திரன் சனியோடு இணைந்து சற்று சாதகமில்லாத சூழலில் சஞ்சரிக்கிறதால எந்த முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. கடல் கடந்த பயணங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. யாருக்கும் பயப்படாமல் நேர்மையாக செயலாற்றி இன்றைய நாளில் சில முக்கியமான காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்க இருக்கிறீர்கள். உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி விடுவார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். பொருளாதார உயர்வுகள் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். தொழில் போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் உண்டாகும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலனும் உயர்வுகளும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மேம்படும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் விலகிக் கொள்வார்கள். சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். திருமண காரியங்களில் சாதகமான சூழல் காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. பெண்மணிகள் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சரியாக கிடைக்கும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் ஏற்றத்தை கொடுக்கிற நாளாகவும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த தினமாகவும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், அனுசம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்குது? உங்களுடைய எண்ணம், சிந்தனை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் இருக்கிறதா? பொருளாதார நலன் காக்கப்படுகிற சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். சங்கடங்கள் மறையும். சகலத்திலும் சாதகமான தன்மைகள் உருவாகும். குறிப்பாக பாக்கியத்தில் சுக்கிரன், 8 ராசிநாதன், 7 புதனும் 8 இருப்பது, 7 சூரியன், 6ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருப்பது எல்லாமே புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. சங்கடமான சூழல்களை தவிர்த்து பழகிக் கொள்வதும் சிறப்பான தன்மையாக இருக்கும். மனதளவில் மகிழ்ச்சியான சூழலை உணர இருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் மிக சாதகமாக சாதிக்கின்ற திறமையோடு இருப்பீர்கள். எந்த நிலையிலும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக விலகி ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பாக இருக்கும். மன சஞ்சலங்கள் விலகும். பொறுப்போடு செயல்படுவீர்கள். குறிப்பாக தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நிலவுவதால் எல்லா விதமான சில அனுகூலமற்ற செயல்பாடுகளும் ஒரு சில நேரங்களில் ஏற்படும். உஷாராக இருங்கள். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பண தேவை உருவாகும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது சிறப்பினை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில்துறையினருக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை உருவாக்குவதாக இருக்கலாம். கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. பெண்மணிகளுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது சாதகமான சூழலாக இருக்கும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு வெற்றிகரமான தன்மைகளை கொடுக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை சிறப்பாக பூர்த்தியாக்கும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெண்மணிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை நிறைவாகவும் முழுமையாகவும் பெறக்கூடிய மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். உற்சாகம் அதிகமாக இருக்கும். அனைத்திலும் உத்வேகம் கூடுதலாக இருக்கும். தடைகள் விலகும். காரிய அனுகூலங்கள் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உருவாகும்.
எதிர்பார்த்த மாற்றங்கள் சரியாக நடக்கும். முக்கியமான கிரகங்களான சுக்கிரன், சனி, புதன் போன்றவர்கள் ராசியின் யோகர்கள் வலுத்திருப்பது சகோதர உறவுகளால் அனுகூலத்தை கொடுக்கும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழலை கொடுக்கும். தொழில்துறையினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. குடும்ப உறவுகளோடு மிகவும் நேசமாகவும் பாசமாகவும் இருப்பீர்கள். விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பூமி, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அனுகூலத்தை கொடுக்கும். சகோதரர்களோடு இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். கோபம், படபடப்பு முழுமையாக குறையும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். அவ்வப்போது மனதளவில் குழப்பம் ஏற்பட்டு பின்பு விலகும். குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வாகன பயணங்களில் நிதானமாக போவது சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பணவரவு தடைபட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் மறுபடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு அலுவலக பொறுப்புகள் மேம்படுவதற்கான சூழல்களும் உண்டு. பணியிடங்களில் கவனமாக செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களது செயல்பாடுகள் சிக்கலை கொடுக்கும். கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய நல்ல பலனை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். மேம்பட்டதான புகழ் ஏற்படும். பொருளாதார நலன் உருவாகும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இருக்கும். உயர்வுகள் வித்தியாசமான முறையில் இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். மனதளவில் மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. குறிப்பாக முக்கியமான கிரகங்களான புதன் மற்றும் சுக்கிரன் போன்றவர்கள் சிறப்பாக சஞ்சரிக்கிறதால திருமணம் போன்ற நிகழ்வுகள் இருந்த தடைகள் விலகும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். அடுத்தவர்களின் உதவியை எதிர்பாராமல் நீங்களாகவே நினைத்ததை சாதிப்பீர்கள். எந்த விதமான பிரச்சனையும் சிறப்பாக கையாண்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். கோபமான பேச்சு, டென்ஷன் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். சகோதர வழியில் அனுகூலங்கள் உருவாகும். மனதளவில் துணிச்சலும் மகிழ்ச்சியும் மேம்படும். குறிப்பாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்கப் பெற இருக்கிறீர்கள். லாபம் மேம்படும். எதிர்பார்த்த நிதி உதவி சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பரபரப்பு நீங்கி உற்சாகமாக காணப்படுவீர்கள். சக ஊழியர்களால் ஆதாயம் உருவாகும். குடும்ப அளவில் இருந்து வந்த பிரச்சனைகள், குறைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முழுமையாக ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷிக்க வைக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருப்பது மேன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி மேம்பட்டதொரு சூழலை அடைய இருக்கிறீர்கள். இன்றைய நாள் அனைத்திலும் சிறப்புகளையும் மேன்மைகளையும் ஒருங்கே பெறக்கூடிய நாளாக கும்பராசி என்பவர்களுக்கு குறைகள் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உள்ள தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உங்களால் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் சரி செய்து கொள்ளுகிற வகையில் உற்சாகம் மிகுதியாக காணப்படுவீர்கள். எல்லா விதமான எதிர்ப்புகளும் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைத்தது நடக்கும். ராசியில சந்திரன் சனி சேர்ந்திருந்தாலும் குருவின் தொடர்பு இருப்பது குறையை நீக்கும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். எந்த சூழலிலும் உங்களுடைய விருப்பங்கள் அனைவராலும் மதிக்கப்படும். தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் எக்காரணத்தை கொண்டும் தயங்க மாட்டீர்கள். உங்களால் முடிந்த செயல்பாடுகள் அனைத்தையும் சிறப்பாக செய்வீர்கள்.
கோபம் பிடிவாத குணங்களை மற்றும் தவிர்ப்பது நல்லது. சில நேரங்களில் எடுத்த காரியம் முடியவில்லையே என்ற சங்கடமும் டென்ஷனும் இருக்கும். எதிர்பாராத வீண் விரய செலவுகள் உருவாகலாம். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களோடு தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் தொழில்துறையினருக்கு வசூலாகும். தடை தாமதங்கள் விலகும். குறிப்பாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பணியிடங்களில் அனுசரித்து விட்டுக் கொடுத்து போவது சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த திடீர் பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே கிடைக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கிற மனப்பக்குவம் நிறைந்த நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். இன்றைய நாள் அனைத்திலும் மேன்மைகளையும் சிறப்புகளையும் கொடுக்கிற நாளாக மீனராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.